பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். இஸ்ரேலின் எதிரிகள் இன்றைக்கு நண்பர்களாகி இருக்கிறார்கள். அதிர்ச்சியில் முஸ்லிம் நாடுகள். யுஏஇக்கு அயன்டோம் பாதுகாப்பு. ஈரான் மற்றும் இஸ்ரேல் வாரில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்ன அந்த ட்விஸ்ட்னு கேட்குறீங்களா? இதோ இந்த ட்விஸ்ட்டை அறிந்து கொண்ட முகமதிய, அதாவது முஸ்லிம் நாடுகளின் கூட்டமைப்பு நிச்சயமாக அதிர்ச்சி அடைந்திருக்கும். ஏன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட அதிர்ச்சி அடையலாம். ஈரான் இஸ்ரேல் போரில் அடுத்த கட்டமாக ஒரு வேதாகமத்தின் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்குன்னு அவங்களால நம்ப முடியுமா? வேதத்தில் உனக்கு எதிராய் எழும்பினவர்கள் உன் பட்சம் வருவார்கள் என்று சொல்லி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தேவனுடைய வார்த்தை ஒன்று எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையின் படியாய் இஸ்ரேலில் நேற்றைய தினம் ஒரு காரியம் நடந்திருக்கு. என்ன காரியம் தெரியுமா? யுஏஇக்கு இஸ்ரேல் அயன்டோம் என்ற அந்த ஏவுகணை தடுப்பு அமைப்பை கொடுத்திருக்கு. இந்த செய்தி நிச்சயமா உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். இவர்கள் இரண்டு பேருமே சில நாட்களுக்கு முன்பதாக எதிரிகள், ஆனால் இன்றைக்கு நண்பராயிருக்கிறார்கள். இந்த ஆச்சரியமான காரியத்தோடு, இந்த ஆச்சரியமான செய்தியோடு நான் உங்களை இந்த காணொலிக்குள்ள கூட்டிட்டு போக விரும்புகிறேன். இந்த காணொலி வேதாகமத்தின் அடிப்படையிலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்தும் உங்களுக்கு விவரிக்கும் ஒரு எச்சரிக்கையூட்டும் காணொலியாய் அமையும். பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். பைபிளில் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 15 வசனத்துல ஒரு வசனம் சொல்லுது, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டமல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சம் வருவார்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஏசாயாவின் தீர்க்கதரிசி மூலமாய் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கிறாரு. அந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை பிரகாரமாக இன்றைக்கு ஈரான் இஸ்ரேல் போரில் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்குது. ஏன் இந்த ஆச்சரியம் உருவாகுதுன்னா, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் இன்று நம் கண்களுக்கு முன்பதாக நிறைவேறி வருகிறது என்று கேள்விப்படும் பொழுது இது ஆச்சரியம் இல்லாமல் என்ன? நீங்கள் நினைச்சு பாருங்க, இந்த முஸ்லிம் நாடுகளின் கூட்டமைப்பு ஒரு காலமும் யூதர்களோடு சேர மாட்டாங்க. யூதர்கள் தான் அவர்களுடைய முதன்மையான எதிரி. அப்படிப்பட்ட முதன்மையான எதிரியோடு இன்றைக்கு ஒரு முஸ்லிம் நாடு இணைந்திருக்குன்னு உங்களால நம்ப முடியுமா? அந்த ஆச்சரியம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. யுஏஇ, அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்று சொல்லப்படுகிற நாடு மீது ஈரான் மிகப்பெரிய அளவில் தாக்குதலை நடத்தி வருது. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் அவங்களும் முஸ்லீம் நாடு, ஈரானும் முஸ்லீம் நாடு, இவங்க எல்லாரும் அண்ணன் தம்பிங்க, ஏன் இந்த நாடு அவங்கள தாக்குது அப்படின்னா, ஈரான் என்ன தெரியுமா நம்புது? இதோ அந்த ஈரான் மீது அவர்களுடைய அந்த மத தலைவர் கமேனி அப்படின்றவரை கொண்டு, அது மாத்திரமல்ல ஈரானின் பெரிய எண்ணெய் வளங்கள், மிகப்பெரிய கட்டுமானங்கள் மீதெல்லாம் பெரிய தாக்குதல் நடத்த காரணம் என்னன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும். இந்த ரெண்டு நாடுகளுமே இந்த யுனைடெட் அரப் எமிரேட், கத்தார் மற்றும் லெபனான் இந்த மாதிரி இடங்களிலே அவர்களுடைய இந்த மிலிட்டரி பேஸை அமைச்சிருக்காங்க. ஈரான் சொல்லுது, நீங்க எனக்கு நண்பனா இருந்துக்கிட்டு, நம்ம எல்லாரும் முகமதியர்களா முஸ்லீமா இருந்துக்கிட்டு, ஒரு கிறிஸ்தவ நாடு ஒரு யூதர்களுக்கு போய் உங்களுடைய நாட்டில் எங்களுடைய இறையாண்மைக்கு எதிராக, எங்க நாட்டுக்கு எதிராக நீ அந்த இராணுவ இடத்தை கொடுத்ததுனால தான், இராணுவ பேஸு கட்டமைப்பை கொடுத்ததுனால தான் அவங்க ஈஸியா எங்களை தாக்குனாங்கன்னு சொல்லி இப்போ ஈரான் என்ன செய்யுதுன்னா, நான் ஏன் போய் தேடி போய் அமெரிக்கா வடிக்கணும், பக்கத்தில் இருக்கிற உன்னை அடிச்சா போதும் அங்கே அவனுக்கு வலிக்க ஆரம்பிச்சிரும்னு சொல்லிட்டு இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பக்கத்தில் இருக்கிற லெபனான், கத்தார், இப்படிப்பட்ட நாடுகள் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்திட்டு இருக்கு. அதில் சொல்ல போனால் அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னா இந்த யுனைடெட் அரப் எமிரேட் இந்த நாடு தான். ஏன்னா இவங்க குட்டி குட்டி ட்ரோன்களை தொடர்ந்து அனுப்பி மிகப்பெரிய எண்ணெய் வயல்கள் மீது, எண்ணெய் கம்பெனிகள் மீது அந்த ட்ரோனை விலை செஞ்சு மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தி பொருளாதார மண்டலம் என்று அறியப்படுகிற யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய அந்த மையத்தையே அழித்து கொண்டு இருக்காங்க. இவங்களுக்கு வழி தெரியல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காவின் இடத்துல உதவி கேட்குறாங்க. அமெரிக்காவின் தாட் அப்படின்ற சொல்கிற ஒரு ஏவுகணை தடுப்பு அமைப்பை எக்கச்சக்கமாக வாங்கி குவிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு பில்லியன் ஆனாலும் பரவாயில்ல, அமெரிக்கா அவங்களுக்கு கொடுக்குது, வாங்கி குவிக்கிறாங்க. ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. வரக்கூடிய இந்த ஏவுகணைகளை, இந்த காரியங்களை, குண்டுகளை அவர்களால் தடுக்கவே முடியல. இந்த பாம்பர் ட்ரோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் தடுக்கவே முடியல. இப்போதான் இவங்க ஒரு கடைசியாக ஒரு முடிவெடுத்து ஒரு ட்விஸ்ட், அதாவது உலகம் காணாத ஒரு ட்விஸ்டிங் முடிவை எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த
யுஏஇனுடைய சூழ்நிலையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த யுஏஇ ஏன் இவ்வளவு பெரிய ட்விஸ்டிங் முடிவு எடுத்தாங்கன்னா, இவர்களுடைய எண்ணெய் வயல்கள் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டு இருக்காங்க, மிகப்பெரிய அளவில். ரெண்டாவது குடிநீர் ஆதாரங்களை தாக்கிட்டு இருக்காங்க ஈரான். மூன்றாவது மருத்துவமனைகளை பொழுது தாக்கிட்டு இருக்காங்க. நாலாவது பொருளாதார மண்டலத்தை மொத்தமாக அழிச்சு கொண்டு இருக்காங்க. ஹார்பர்ஸ் மேலே குண்டுகளை போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது என்பதனால எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற அந்த காரியத்தில் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்ரேலை அப்ரோச் பண்ணுறாங்க. அப்ரோச் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு நீங்கள் உதவணும். எப்படி உதவணும்னா, சின்ன நாடு நீங்கள், சுற்றில இத்தனை முஸ்லீம் நாடுகள் உங்கள் மீது குண்டு போட்டால் கூட 1-2 குண்டு தான் தரையில் விழுது. மற்ற அனைத்து குண்டுகளையும், ட்ரோன்களையும், பேலஸ்டிக் மிசைலையும் தடுக்கக்கூடிய உங்களுடைய சக்தி வாய்ந்த, அதாவது உலகத்திலேயே சக்தி வாய்ந்த அயன்டோம் அப்படின்ற அந்த அமைப்பை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி பேசி ஒரு டீல், ஒப்பந்தத்தை முடிச்சிருக்காங்க. இதுதான் ட்விஸ்டே. இது ஈரான் எதிர்பார்க்கவே கிடையாத ட்விஸ்ட். இந்த ட்விஸ்ட்டை குடிச்சு நம்ம முழுவதுமாக பார்க்கறதுக்கு முன்னாடி, அயன் டோம் அப்படின்றது அப்படி என்ன பெரிய சக்தி வாய்ந்த அமைப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது என்ன அந்த நாட்டையே காப்பாற்றிடுமானா, இந்த அயன் டோம்ன்ற அமைப்பினுடைய பாதுகாப்பு வளையம் எவ்வளவு தூரம்னா 7லிருந்து 40 கிலோமீட்டர் தான். 7 to 40 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எந்த குண்டு வந்தாலும் அதை அழிச்சிரும். எதையுமே தரையில் பட விடுறதில்ல, வானத்திலேயே அதை அழிச்சிரும். அப்படிப்பட்ட வல்லமையும் சக்தியும் வாய்ந்தது தான் இந்த அயன் டோம். அப்படி தான் இஸ்ரேல் வந்துட்டு இந்த டெக்னாலஜி உருவாக்கியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த இஸ்ரேல் இதுவரை ஈரான், லெபனான், ஹிஸ்புல்லா மற்றும் அதை சுற்றி உள்ள நாடுகள் மூலமாக மிகப்பெரிய அளவில் தாக்குதலை தாக்குப்பிடித்தது யார் மூலமாக தெரியுமா? இந்த அயன் டோம் மட்டும் வைத்து. தரைப்படை, விமானப்படை, எல்லா படையும் வச்சிருந்தாலும் தங்கள் நாடுகள் மீது வரக்கூடிய அந்த ராக்கெட் தங்களுடைய பிரஜைகள் மீது, இஸ்ரேலர்கள் மீது விழாமல் தடுத்தது யாருன்னா இந்த அயன் டோம்ன்ற அமைப்பு. அவ்வளவு பவர்ஃபுல்லான இந்த அமைப்பை இப்போ யார் கேட்டு வாங்க போறான்னா, யுஏஇ, அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ற ஒரு முஸ்லீம் கண்ட்ரி வாங்க போகுது. இது ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இந்த ஆச்சரியத்தோடு சேர்ந்து இன்னொரு செய்தியை உங்களுக்கு சொல்ல போறேன். இது மிகப்பெரிய ஆச்சரியமா ஒருவேளை புதிதாக கேட்கிற உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இது பெரிய ஆச்சரியமா இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வேதம் அறிந்தவர்களுக்கு வாய்ப்பு இருக்காது, அறியாதவர்களுக்கு நிச்சயமா ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்றீங்களா? ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும்னு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக தீர்க்கதரிசி மூலமாக தேவன் இஸ்ரவேலர்களுக்கு சொல்லியிருக்கார். அதாவது அந்த செய்தியின் வார்த்தையை நான் படித்தேன், பைபிள் வேதாகமத்தின் அந்த வார்த்தையை படித்தேன். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல அப்படின்னு தேவன் அந்த இஸ்ரவேலர்களுக்கு சொன்னது மாத்திரமல்ல, இப்போ உனக்கு எதிராக எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சம் வருவார்கள் என்ற வார்த்தை தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலில் நிறைவேறி கொண்டு வருகிறது. இந்த வார்த்தையை என்னை கேட்கும் பொழுது, ஒருவேளை நம்மை சுற்றி நடக்கும் காரியங்கள் வேதாகமத்தில் அனைத்துமே கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு எண்ணம் கூட ஒருவேளை கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் உங்களுக்கு வரலாம். ஒருவேளை இது முகமதியர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட வரலாம். நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு அன்பாக சொல்ல விரும்புகிறேன், எச்சரிக்கவும் விரும்புகிறேன். என்னன்னா, இந்த உலகத்தை படைத்த அந்த கடவுள் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா ஈவெண்ட்டையும் முன்குறித்துட்டார். இப்படி தான் நடக்கும் என்பது அவருக்கு தெரியும். ஒருவேளை பெரும்பாலான நமக்கு தான் நாளை நடக்கக்கூடிய காரியங்கள் ஆச்சரியமா இருக்கு. ஆனால் கடவுள் அதை முன்குறித்து வைத்ததுனால நமக்கு அறியாமையின் நிமித்தமாகத்தான் நாம் என்ன தெரியுமா செய்கிறோம்? சில நிறைய நேரங்களில் நாம் இந்த தவறுகளை, சில பாவங்களை, ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை, ராங் டிசிஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடுறோம். இந்த செய்தி உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொண்டு, இந்த போர் என்னத்தை தான், எதை நோக்கி போகுது, எதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது? நீங்கள் எல்லாரும் இந்த நடக்கிற போரினால நம்ம எல்லாருமே மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திருப்போம். ஹார்மோஸ் அந்த நீரணை, அதில் ஈரான் எந்த கப்பலையும் விடுறதில்ல. சில நாட்களுக்கு முன்பதாக இந்திய கப்பல் மீது அது போர் பண்ணியிருக்கு, கன் ஃபயர் பண்ணியிருக்கு. இப்பொழுது அமெரிக்கா போய், யூஎஸ் போய் அதனுடைய படையெல்லாம் அங்கே நிறுத்தியிருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யூஎஸ் இல்லை, யார் அங்கே போய் தடுத்தாலும் அவர்கள் நிச்சயமாக அது வழியாய் வரக்கூடிய எண்ணெய் கப்பல்களை, கேஸ், எல்பிஜி கப்பல்களை அடிப்பாங்க. அப்போ இதனுடைய முடிவு எதை நோக்கி போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. சில நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய ஊழியத்தின் மூலமாக உங்களுக்கு இதே இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்கா போரை குறித்ததான சில அப்டேட் சொல்லியிருந்தோம். அதில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன், இந்த எலெக்ஷனுக்கு பிறகு, அதாவது இந்தியாவில் எலெக்ஷன் நடக்குது இல்லையா, தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி, வெஸ்ட் பெங்காலில் இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு நமக்கு நிச்சயமாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுடைய விலை வந்துட்டு உயரும், கேஸ் சிலிண்டர் விலை உயரும் அப்படின்னு. இப்போது எல்லா இடத்துலையும் எலெக்ஷன் முடிக்க போகிறாங்க. நாளை மறுநாள்லாம் நிச்சயமாக இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் வரப்போகுது. அப்போ இந்த போரை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும், இந்த போரை நாம் எப்படி அணுகணும், நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் என்பதையெல்லாம் நாம் தான் நம்முடைய
நம்முடைய சூழ்நிலையை பார்த்து அறிந்து கொள்ளணும். இந்த ஊழியத்தின் மூலமாக இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு எதற்காக நாங்கள் வழங்குகிறோம், எதற்காக நாங்கள் தொகுத்து கொடுக்கிறோம், எதற்காக ஈவெண்ட்ஸை நாங்கள் வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணி இதோ இந்த வேதாகமத்தோடு ஒப்பிட்டு இந்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற காரியங்கள் நிறைவேறுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோன்னா உங்களை யாவரையும் நம்ப வைத்து உங்கள் யாவரையும் கவருவதற்காக கிடையாது. ஒரு உண்மையான புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உண்மை 100%. இதற்கு முன்பதாகவும் நிறைவேறி இருக்கு, இனியும் நிறைவேறும் என்பதை அன்போடு சொல்கிறோம். அன்போடு தான் உங்களுக்கு சொல்கிறோம். உங்களை கட்டாயப்படுத்துவது கிடையாது. நீ நம்பி தான் ஆகணும் என்று சொல்லி உங்களை எந்த வகையிலும் கட்டாயப்படுத்தி இதை நம்ப செய்வதும் கிடையாது. நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, இன்னும் நிறைய காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் இனிமேல் நிறைவேறிக்கொண்டே வரும். அந்த சூழ்நிலையில் உங்களுடைய மனசாட்சி யோசிக்கும் இல்லையா, ஆமாம்ல அன்றைக்கு இந்த ஊழியர்கள் மூலமாக கிறிஸ்தவ வீடியோக்கள் மூலமாக இதெல்லாம் சொன்னாங்களே, நாம் ஒரு வேளை அசட்டை செஞ்சிட்டோமோ, செவி கொடுக்காம போயிட்டோமோ, நாம் கும்பிடுகிற தெய்வந்தான் பெருசு என்று நினைச்சு நாம் இந்த காரியத்தை எல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டோமோ என்று உங்களுக்கு கூட யோசிக்க தோணலாம். யோசிக்கிற அந்த நாள் சமீபமாக வரணும்னு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஏன்னா காலம் கடந்த ஞானம் வீணானது, காலம் கடந்த மாற்றம் வீணானது தான். என்னருமை சகோதரனே, இந்த காணொளி வாயிலாக இதோ இன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு தீர்க்க தரிசனம் கூட நிறைவேறி இருக்குன்னு பார்க்குறோம். இனி வரும் நாட்களிலே மிகப்பெரிய அளவில் நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க. இதுவரைக்கும் முகமதிய நாடுகள், முஸ்லிம் நாடுகள் ஒரு கூட்டமைப்பு, இன்றைக்கு அவர்கள் பிரிந்து போகிறாங்க. அதாவது நண்பனாகவே ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு யூத நாட்டுக்கிட்ட போய் ஒரு முகமதிய நாடு, ஒரு முஸ்லிம் நாடு போய் உதவிக்கு கேட்டு நிற்குதுன்னா இது மாற்றமா இல்லையா என்பதை நீங்களே யோசிங்க. சூழ்நிலைகள் மாறிட்டு இருக்கு, இந்த உலகம் மாற்றத்தை கண்டடைந்து கொண்டிருக்கு. நாமளும் நம்ம குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பும் நாம் உறுதி செய்யணும். எப்படின்னா வரக்கூடியதை அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் உறுதி செய்ய முடியும். வரக்கூடியதை முன்னறிவிக்கும் ஒரே புத்தகம் வேதாகமம். உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, நீங்கள் எந்த மதத்தவராக வேணால் இருந்துக்குங்க, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக கூட இருந்துக்குங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் போய் படித்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாய் அது உதவி செய்யும். மறுபடியுமாய் இன்னொரு காணொளி வாயிலாக இப்படிப்பட்ட எச்சரிக்கும் செய்திகளை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா தயவாய் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியின் மூலமாய் நீங்கள் பிரயோஜனப்பட்டிருந்தால், இந்த செய்தியின் மூலமாய் தேவன் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்தார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டா அது உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய சபைகளுக்கு, உங்களுடைய மெய்ப்பர்களுக்கு பகிர்ந்து கொண்டு நாம் ஜெபிப்போம். நாம் ஆயத்தமாக்குவோம். குடும்பத்தையும் நம்மையும் பரலோக ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கிற தேவனிடத்தில் நாம் ஒன்றோடு ஒரே குடும்பமாக சேர்த்துடுவோம். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you. God bless you.